குளத்துல குளிச்சாலே மனசுக்கு ஒரு சந்தோஷமா தான் இருக்குதுப்பா. இதுக்கு ஆமான்னு சொல்லணும்டா. தொட்டதுக்கெல்லாம் வாழ்க வாழ்கன்ட்டு. மணியா, யாராச்சும் வந்து அப்படியே முருகு தேய்ச்சி விடுங்க பாக்கலாம். எங்க வரீங்க? போங்கடா. ஏன்னா முதுகுங்களா? மணியா, ஒரு பாட்டு கேட்டு பாடிட்டு தாயே. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. வேற பாட்டே கிடைக்கலையா உனக்கு? ரத்த கண்ணீருக்கு அப்புறம் நான் படமே பாக்கலீங்கண்ணா. அதுவும் இல்லாம இவனுக்கு தொட்டதுக்கெல்லாம் ஜெய போட்டுருக்கானுங்க. நானும் அப்படித்தானுங்க. ஆனா மகாமகத்துக்கு மகாமகம் தானே நான் மனசாட்சியோட பேசுவேன். நீங்க குளத்துல குளிச்சீங்களா? எனக்கு கும்பகோணம் மகாமகன் ஞாபகம் வந்துருச்சுங்க. ஏன் இன்னும் 2 மாசத்துல ஆட்சி கிடைச்சிட்டு எலெக்ஷன் வைப்பாங்க போல இருக்குதுங்க. கட்சிக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கிடைச்சாலும் ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா? அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. மணியா, மனசாட்சியை பார்த்து சீட்டு கொடுத்ததுல உன்னோட பீரியட் இல்ல. இப்ப டெண்டர் சிஸ்டம். எவன் நிறைய காசு கொடுக்குறானோ அவனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க. சீட்டு சரிங்கண்ணா, ஓட்டு அது ஜனங்கள போடணும். அந்த காலத்துல நம்ம கட்சிக்காரங்க மட்டும்தான் கள்ள ஓட்டு போட்டு இருந்தோம். அதனால நம்ம வேட்பாளர்கள் பெருவாரியான வித்தியாசத்துல அமோகமா ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் நாங்க கட்சி நடத்துறாங்க. அவங்க கள்ள ஓட்டு பின்றாங்களே. ஒரு தொகுதியில மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,56,000, பதிவான வாக்கு 5,86,000. எப்படி? அதனால ஜனங்க காலில் விழுகிறத தவிர வேற வழியே கிடையாது. குற 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்தோடு கட்சியில் சேர்ந்து கட்சிக்கு போற கை வச்சா என்னடா அர்த்தம்? நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனையெல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. அதுக்குல்லப்பா இப்ப என்னமோ பேசிட்டு இருந்த மாதிரி. என்னது? என்னடா சண்டை போட்டது மறந்து போச்சுங்க. தகராறுல விட்டு அடிச்சுக்கோங்க. ஓஹோ, சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. ஐயா, அது ஏனப்ப எந்திரிங்க. கசக்கி போடுறது ஒரு ஆளுக்கு அன்ற வரல. அரசியல் தத்துவத்தையே சொல்லிட்டீங்கன்னா வாங்க வாங்க வாங்க. நம்ம கருப்பன் செத்து போயிட்டாருங்க. அட எதுக்கு அதெல்லாம்? என்ன மணி, எந்திரிங்க. எந்திரிச்சு விஷயத்து சொல்லுங்க. அழுதுட்டு இருக்காம. வாழ்ற காலத்துல தானே எங்களுக்குன்னு ஒரு அடி நிலம் கூட இல்லாம இருந்ததுங்க. இப்ப அடக்கம் பண்றதுக்கு 6 அடி நிலம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நம்ம கருப்பன் செத்து போயிட்டானுங்க. பணத்தை பணமா புதைக்கணுங்க. ஐயா வந்து பாடையை தொட்டு கொடுத்தீங்கன்னா ஜம்மத்துக்கு நாங்க மறக்க மாட்டோம்ங்க. கைராஷ்கார் நீங்க. போய் சாரி சனத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க. அடக்கம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எடுக்கிறதுக்குள்ள நான் வந்து சேர்ந்துடுறேன். செலவுக்கு வச்சுக்கங்க. சாமி, நீங்க மகாராஷ்டிரா இருக்கு. வாங்க வாங்க போயிட்டு பாருங்க. கும்பிட்டு போங்க. ஆட என்னப்பா அது? வேண்டாப்பா. ஆட எந்திரிப்பா. டே மணியா, நீ சும்மாவே இருக்க மாட்டேன். நீங்க பழக்கத்திலேயே வச்சிருக்கணும். இல்ல மறந்துக்குவானுங்க. டே மணியா, தங்க மேல தப்பான அபிப்பிராயம் வரும்போதெல்லாம் அதை தசை திருப்புறதுக்காக யாராவது ஒரு தகராறு ஏற்படுத்துறது அரசியல்வாதிகளோட வழக்கம். ஹரிஜனங்க சேரி எங்க இருக்குது? வடக்காலைங்க. சுடுகாடு தெக்காலைங்க. பணத்தை எப்படி எடுத்துட்டு போவானுங்க? அது ஊருக்குள்ளதானுங்க எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு மேல் ஜாதிக்காரன் விட மாட்டானுங்கல்ல. கஷ்டம். விட மாட்டான். அதான் நமக்கு தேவை. டேய் மொத்தலையா, நீ என்ன பண்ற? நம்மளால ஒரு 10 பேரை செட்டப் பண்ணிட்டு இந்த டீ கடை, பொட்டி கடை, கோயில் திண்ணை இங்க எல்லாம் போய் உட்காந்துக்க. கருப்பன் ஒரு அரிஜன் செத்து போயிட்டானாமா, அவன் பணத்தை இந்த வழியாத்தான் எடுத்துட்டு போக போறான் அவன் சொல்லு. இந்த மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி கோயில்ல சாமி சாட்டிருக்க நேரத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவனுடைய பிணத்தை எடுத்து ஊருக்குள்ள போனா சரியா வருமானு கேட்டோம். அதுக்கு அந்த அரிஜனங்க சொல்றாங்க, ஏன் எடுத்துட்டு போனா அந்த மேல் ஜாதி நாயை கிழிச்சிருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீ சொல்லணும். ஆமா, அத நான் சொன்னதா சொல்லக்கூடாது, அவனுக்கு சொன்னதா சொல்லணும். மேல் ஜாதிக்கார நாய்ங்க, அந்த நாய்ங்க நல்லா அழைச்சு சொல்லணும். சரி, இவன் போய் இப்படி சொல்றான்னா சாதி கலவரம் உண்டாயிருமா? மணியா, சாதியாவும் மரமாவும் நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி வாரியே குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அன்னைக்கு அமெரிக்காவே கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரி மாதிரி அதை கட்டிய பிடிச்சானுங்க. ஓ, அப்ப இந்த ஜாதி கருமாந்திரத்தை ஒழிச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியா இருப்பானுங்க. நாம தான் சோத்துக்கு டிங்கி அடிக்கணும்.